ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49 இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11 சூரியன் லாபஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு 6 கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கை தூக்கக்கூடிய கால நேரம் தான் இந்த மாதம். கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும். காசு பணத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நெருக்கடி நிலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். 6ஆம் இடம் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதம் வலுவாக இருக்குது. ஒரு 2.5 நாள் தான், ஆனால் வலுவாக இருக்குது. அந்த 6ஆம் இடம் அந்த கிரக சேர்க்கை கூட்டு சேர்க்கை கொஞ்சம் வலுவாக இருக்கனால நீங்கள் ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஏன்னா குருவும் அஷ்டமத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துலையும் கிரகங்கள் நிறையா, அதாவது 5ஆம் இடத்துல இருக்க சனியும் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஏறுறாரு. அது இல்லாமல் ராகு இருக்கார். அந்த 6ஆம் இடம்ங்கிறது என்னென்னா எதிரிகள் ஸ்தானமும் அதுதான். உங்களுடைய எதிரிகள் உங்களை யாரெல்லாம் பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களுடைய வீழ்ச்சியை சந்தோஷமாக நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களுடைய கை ஓங்கியிருக்கக்கூடிய மாதமாக அந்த 2.5 நாள் மட்டும் இருக்குது. அதனால் அந்த 2.5 நாளை மட்டும் கரெக்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இதை கடந்து வந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. இந்த திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து வேறு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளோ இந்த மாதம் இருக்குது. தொழில் ரீதியாக 10 சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கனால தொழில் தொடங்குறதுக்கு கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் தொழிலுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபங்கள், அதே மாதிரி நல்ல வருமானமும் நிரந்தர வருமானமும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 11 சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறாரு. அதாவது உங்களுக்கு லக்னாதிபதியே சுக்கிரனாக இருக்கார். லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லை 6ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறாரு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தெய்வ அனுகிரகத்தை அதிகமாக பண்ணணும். தெய்வ வழிபாடு பண்ணணும். தெய்வ அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமியோ அல்லது வளர்பிறை அஷ்டமியோ எந்த நாள் உங்களுக்கு முடியுதோ அந்த நாளில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுறது மூலிமா காசு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும். முடிஞ்சிச்சு அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது அல்லது வேறு ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கனால அது ரொம்ப ரொம்ப யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது, இந்த இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு நான் நல்லா பார்த்து செய்கிறேன் கவனிக்கிறேன் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை எதுலையாவது கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்களா அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டால் போதும். ஏன்னா குருவோடைய பார்வையும் இல்லை, அதேமாதிரி உங்கள் லக்னாதிபதியோடைய பார்வையும் இல்லை. அதனால் ஆனால் காசு பணம் வரதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சேரக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்தை தான் பார்க்குது. அப்போ 12ஆம் இடமும் வலுப்பெறும். அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்போ அல்லது வெளிநாட்டில் போய் உத்தியோகமோ தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ இது எல்லாமே வருது. யாரெல்லாம் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதம் ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு உண்டானது. நீங்கள் பரீட்சையில் தேர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கிது. தொழில் ரீதியாக இடத்த மாற்றுறது, அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகளும் உறுதியாக உங்களுக்கு உண்டு.
பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி வந்து பரிவர்த்தனையாகி ஆட்சி பெறும்போது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கை தூக்கும். இது நீங்கள் வந்து கமிட்மெண்ட் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. பொதுவாக வந்து சனி 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் இந்த டேட்டில் நான் ஃபிக்ஸ் ஆகி இந்த டேட்டில் உங்களுக்கு வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டு மட்டும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுட்டா உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை திரும்ப நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் அது வராமல் போயிடும். அதனால் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதை தவிர்க்கிறதுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது காரிய சித்திகள், அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ நியாயமான விஷயங்கள் எல்லாத்தையுமே யோக நரசிம்மர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. கூடவே சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். நல்ல அனுகூலம் தான். படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம், அதே மாதிரி வந்து நல்ல ஞாபகத்திறன், இன்ட்ரெஸ்ட், அதிகமான ஆர்வம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு கட்டாயம் பண்ணிக்கங்க. அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்ச இடத்துலையே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால், ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்டர்வியூங்கிறது 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வேலை கட்டாயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலங்களில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் துளாராசியில் இருக்கவங்க 6ஆம் இடம் வலுத்திருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு 2 குடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பங்குனி மாதம் 10ஆவது நாள் வந்து செவ்வாய் நீச்சமாகிறாரு. இந்த காலகட்டங்களில் வந்து குடும்ப நபர்களோ அல்லது கணவன் மனைவியோ சிறு சிறு மன கசப்போ அல்லது சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப பொறுமையாக போல அப்படின்னா அது பெரிய சண்டை, அது மனசில் ஆழமாக போய் பதிகிற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போங்க. இல்லை அப்படின்னா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி சொத்து வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. ராசி அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கறனால வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு வந்து திடீர்னு வந்துடும். 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால புத்திர ஸ்தானம் வந்து வலுவாக தான் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ குழந்தை இல்லை, சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அல்லது அதில் என்ன ரிசல்ட் அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் என்னென்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போங்க. ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இப்போ சந்தான பிராப்தம் கிடச்சிரும். ஏன்னா பரிவர்த்தனைக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குருவே வராரு. அப்போது புத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனியும் புத்திர காரகன் குருவும் ஒன்றாக இணையக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காகவே வந்து புத்திர ஸ்தானம் வந்து வலுப்பெறனால, புத்திர காரகனும் வலுப்பெறனால புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும். அதனால் குழந்தை இல்லாதவங்க இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து 7 குடையவர் நீச்சமாக இருக்கனால இந்த மாதத்தில் வந்து திருமணம் வந்து சில பேருக்கு வந்து கைகூடும். சில பேருக்கு வந்து என்னென்னா இந்த நீச்சம் அப்படிங்கிறதுனால அந்த 2.5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை ஆவாங்க. இந்த மேச ராசியில் சந்திரன் வரும்போது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் 6ஆம் இடத்துல வலுப்பெற்றிருக்கனால அது கலத்திரத்துக்கு பாதகமாகவும் விரயமாகவும் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து சுமூகமாக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அது புதனோட நீச்ச புதனோட சேருது. அதாவது சனி வந்து உங்களுக்கு காதல் ஸ்தானத்துக்குரியவர், காதல் கிரகத்தோட போய் சேருது. ஆனால் காதல் கிரகம் புதன் நீச்சமாக இருக்குது. அப்போது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல், ரொம்ப டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகும். பட் ஆனால் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வந்துருங்க. இந்த 1 மாதம் காலம் மட்டும்தான் அப்படி இருக்குது. சண்டை சச்சரவுகள்லாம் வரும். கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா
வாக்குவாதங்கள் வந்து அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கணும். முக்கியமாக துலா ராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் கட்டாயம் அவர்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, உடல் நோயை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து என்னென்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தாதுன்னு ஹெல்த் ரீதியாகவும் பிரச்சனை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை சாதாரணமாக அலட்சியம் பண்ணாமல் உடனடியாக அதுக்கு என்ன மருத்துவம் பார்க்கணுமோ மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியும் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சில பேர் வந்து கவனிக்காதனால சர்ஜரி அல்லது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல கிரகம் சேர்றதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அது பிரச்சனை. ஆப்போசிட்டில் வரவங்க மேலே மிஸ்டேக்கு இருந்தால் கூட நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா கூட கிரக நிலைகள் சரியில்லாத காலகட்டங்களில் நம்ம தான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணுங்க. அதே மாதிரி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் வந்து என்னென்னா இப்போ உங்களைய வந்து இப்போ ஒரு சின்ன வாய்ப்பு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து பேசுகிறதோ போகிறதோ கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு போங்க. இந்த 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கனால உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக போங்க. ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதமாக இருக்கனால சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பை தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது கட்சி தலைமையிடமே உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, மக்களுடைய ஆதரவு பெருந்திரளாக கிடைக்கிறது, நீங்கள் அதாவது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது, பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானமும் நல்ல பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் நிறைய வரதுக்கு உண்டானதோ அல்லது லஞ்ச லாவண்யங்களோ உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளோ நடக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. எந்த விஷயமுமே ரிட்டன் ஆர்டர், இது என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது, இதை செஞ்சால் நமக்கு என்ன பின்விளைவு, எல்லாமே யோசிச்சு செய்யுங்க. முக்கியமாக கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க. கோச்சாரத்தில் எப்பெல்லாம் வந்து சனியும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகாதிபதி, ஆனால் கோச்சாரத்தில் அவங்க சேரும்போது கண்டிப்பாக நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளை பற்றி பேச போகிறாங்க, நமக்கு துரோகம் பண்ண போகிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் போய் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. அது அமௌண்ட்டோ அல்லது ஏதோ நம்ம கட்டிடலாம். ஆனால் மனம் பாதிக்கப்படும் போது அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த வாய்ப்புமே கொடுக்காம புத்திசாலித்தனமாக நடந்துக்கங்க. அதே மாதிரி கரெக்டாக நடந்துக்கங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதே மாதிரி புதனும் சனி எப்போல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் ஜாமீன் போட்டுறாதீங்க. நீங்கள் தான் அந்த பணத்தை கட்டுற மாதிரி வந்துடும். யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க. பணம் கேட்டால் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரிங்க, இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்கங்க. அந்த பணம் திரும்ப வராது. கோச்சாரத்தில் சனி புதன் சேர்க்கையோ உங்களோட ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருந்தாலோ நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்க திரும்ப உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் அப்படியே போயிடும். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல், பணம் விரயம் இது எல்லாமே சந்திப்பீங்க. அதனால் யோசித்து பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது கணவர்கிட்டேயோ வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல கிரகச்சேர்க்கை வலுவாக இருக்கனால இந்த மாதம் முழுவதுமே வந்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.